வணக்கம். ரகுராமன், யோகா ஆசிரியர் மற்றும் வர்ம வைத்தியர். இன்னைக்கு என்ன தலைப்புல நம்ம யோகம் பார்க்க போறோம்னா வக்ராசனம். இதுல 2 வேரியேஷன் இருக்குது. ரெண்டுமே எப்படி பண்ணலாங்கிறத நம்ம இப்ப பார்க்கலாம். அதுக்கப்புறம் இதனுடைய விளக்கத்தை நம்ம பின்னாடி கொடுக்குறோம். நேரா உட்காந்துக்குங்க, கால் மடக்கிங்க, கால் மடக்கி அங்கே வச்சுக்கோங்க. உங்களுடைய ஆப்போசிட் ஹேண்ட்ல நல்லா டைட்டா பிடிச்சிக்குங்க. நல்லா டைட்டா பிடிக்கணும். முதுகு நேரா வச்சுக்கோங்க, கை நேரா வச்சுக்கோங்க, தலை திருப்பி பார்த்துக்குங்க. உங்களுடைய கால் நேரா இருக்கணுங்க. இதுதான் வக்ராசனத்துடைய முறை. இந்த முறையில ஒரு நிமிடம் நீங்க பண்ணுங்க. பண்ணும்போது முதுகு நேரா இருக்கணும், கால் நல்லா டைட்டா பிடிக்கணும், இன்னொரு கால் நேரா இருக்கணும், முட்டி மடக்காம நேரா இருக்கணும். இந்த பொசிஷன்ல நீங்க 1 நிமிடம் பண்ணுங்க. அப்புறம் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். ரிலாக்ஸ். இப்போ அதே மாதிரி ஆப்போசிட் லெக், இன்னொரு லெக்ல முட்டி மடக்கி இன்னொரு முட்டிக்கிட்ட வைங்க. உங்க ஆப்போசிட் ஹேண்ட்ல நல்லா டைட்டா பிடிங்க. முதுகு நேரா வச்சுக்கோங்க, கையும் நேரா வச்சுக்கோங்க. உங்க கால் நேரா இருக்கணும், உங்க கை இன்னொரு கை நல்லா டைட்டா பிடிச்சிருக்கணும், முதுகு தண்டு நேரா இருக்கணும். இந்த மாதிரி ஒரு நிமிடம் நீங்க பண்ணிட்டு அப்புறம் ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். ரிலாக்ஸ். மூச்சு நார்மலா விடணும். இது உட்கார்ந்து பண்ணக்கூடிய ரொம்ப எளிமையான ஆசனம். இந்த பேக் பெயின் இருக்கிறவங்களுக்கு ஒரு சிலருக்கு இந்த ஒரு பழக்கம் இருக்கும். இந்த பர்ஸை பின்னாடி பேண்ட்ல வச்சிருப்பாங்க. இந்த குளூட்டஸ் ஏரியா உங்களுக்கு நல்லா டைட் ஆயிருங்க. இடுப்பு அது டைட் ஆகி எப்படி இருக்குன்னா, என்னுடைய பேஷண்ட் ஒருத்தருக்கு இடுப்பு வலின்ட்டு வந்தாரு. அவருக்கு நான் முதுகு தடவல் முறை பண்ணேன், யோகா பயிற்சிகள் எல்லாம் கொடுத்து பார்த்தோம். எதுவுமே நம்ம குவாட்ரசெப் மசில் டைட்டா இருக்குமான்னு அதை தடவல் பண்ணி பார்த்தோம். காஃப் மசில் ரிலாக்ஸ் பண்ணியுமே அவருக்கு வலி குறையலைங்க. என்னன்னு பார்த்தா அவருடைய அப்புறம் என்னங்கிறது நம்ம கொஞ்சம் பேசும்போது தெரியுது. அவருக்கு இந்த பர்ஸை பின்னாடி வைக்கிற பழக்கம் அவருக்கு எப்பவுமே பலகாலமா இருக்குது. அது நீங்க வச்சுட்டு 2 வீலர்ல அதிகமா டிராவல் பண்ணும்போது இந்த பர்ஸ் போட்டு உங்களை அழுத்துங்க. உங்களுடைய இந்த குளூட்டஸை போட்டு அழுத்தும் போது உங்களுக்கு அந்த இடத்துல வீங்கிரும். அந்த மசில் டைட் ஆகி உங்களுக்கு பிளட் ஃப்ளோ கொஞ்சம் கம்மியாகி ஒரு ஆற்றல் கம்மியாகும் போது இந்த இடத்துல உங்களுக்கு வீங்கும். இந்த இடம் வீங்கும் போது உங்களுக்கு இடுப்பு வலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு இந்த ஆசனம் பண்ணீங்கன்னா கரெக்டா இந்த குளூட்டஸ் மசில் நீங்க கையில நல்லா டைட்டா பிடிக்கும் போது, காலை மடக்கி டைட்டா பிடிக்கும் போது இந்த குளூட்டஸ் மசில்ல பிரிஃபார்மஸ் மசில், இந்த குளூட்டஸ் மசிலே உங்களுக்கு ரிலாக்ஸ் ஆகும். நீங்க பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். இந்த 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 குளூட்டஸ் டைட்னஸ் கம்மியானாலே ஒரு சிலருக்கு இடுப்பு வலி முழுசா ரெடி ஆயிரும், இல்ல பாதியா குறைஞ்சிரும். அதுக்கு இந்த ஆசனம் உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும். இதுல இன்னொரு வேரியேஷன் இருக்குது. அதை எப்படி பண்ணலாம்னு நம்ம பார்க்கலாம். கால் மடக்கிங்க, ஒரு கால் மடக்கிங்க, இன்னொரு கால் முட்டிக்கிட்ட வச்சுக்கோங்க. இன்னொரு கையில ஆப்போசிட் கையில இல்ல அந்த கை பிடிச்சிக்குங்க. நல்லா டைட்டா பிடிச்சிக்கணும். டைட்டா பிடிக்கும் போதே உங்களுக்கு இந்த இடுப்புல அந்த ஸ்ட்ரெச் ஆகிறது தெரியும். முதுகு நேரா வச்சுக்கணும், தலை ஆப்போசிட்ல திரும்பிக்கணும். ஒரு நிமிடம் இந்த மாதிரி நிக்கணும். இந்த மாதிரி இந்த முறையில உட்காரணும். அதே மாதிரி கால் நீட்டிக்குங்க, இன்னொரு கால் மடக்கிங்க, அந்த இன்னொரு காலை முட்டிக்கிட்ட வச்சுக்கோங்க. முட்டிக்கிட்ட வச்சுட்டு நல்லா டைட்டா பிடிக்கணும். நல்லா டைட்டா பிடிக்கணும். முதுகு தண்டு நேரா இருக்கணும். பண்ணி பாடி நீங்க ட்விஸ்ட் ஆகும்போது இந்த இடுப்புல இருக்கிற மசில் கூட நல்லா அந்த பெரிஸ்டாலிக் மூவ்மெண்ட் வரும். முக்கியமா இது இந்த குளூட்டஸ் மசில் டைட்னஸ் நீங்க எந்த அளவுக்கு இறுக்கி கையில பிடிக்கிறீங்களோ அந்த குளூட்டஸோடைய டைட்னஸ் இறுக்கம் குறைஞ்சு உங்களுக்கு இடுப்பு வலி குறையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. முழுசாவே கூட உங்களுக்கு ரெடி ஆகும். இப்ப எனக்கே ஆரம்ப காலத்துல யோகா பண்றதுக்கு முன்னாடி இடுப்பு வலி எனக்கு அடிக்கடி வரும். ஒரு தேங்காய் நம்ம இப்ப இருக்கிற அந்த தேங்காய் மட்டை உரிக்கிறதுல நம்ம உரிச்சாலே ஒரு 5 தேங்காய் உரிச்சாலே இடுப்பு பிடிச்சிக்கும். வாரக்கணக்கில் எனக்கு இடுப்பு பிடிப்பு இருக்கும். அதே நான் இந்த யோகா பயிற்சி பண்ணி பழகுனதுக்கு அப்புறம் இன்னைக்கு ஒரு நாளைக்கு 300 தேங்காய் வரைக்கும் நானே உரிப்பேன். தேங்காய் உரிச்சாலுமே இடுப்பு வலி இருக்கும். பட் இந்த ஆசனங்கள்ல பண்ணும்போது எனக்கு இடுப்பு வலி குறைஞ்சிரும். எனக்கு இந்த கொரோனா டைம்ல என்னுடைய
தென்னமா என்னுடைய ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2000 காய் வந்து கொரோனா டைம்ல நானே வந்து ஒரு நாளைக்கு 200 காய் உரிச்சு நானே விற்பனை செஞ்சுட்டு இருந்தேன். ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பா எனக்கு வந்து இந்த ஆசனங்கள் பண்ணும்போது யோகாவுடைய சப்போர்ட் இருந்ததுனால தான் அது என்னால் பண்ண முடிஞ்சுது. இதே யோகா பண்ணாமல் இருந்திருந்தேன்னா ஒரு 10 தேங்காய் உரிச்சாலே வந்து எனக்கு இடுப்பு பிடிச்சிரும், காலெல்லாம் டைட் ஆகும். இந்த ஆசனங்கள் தினமும் பயிற்சி பண்ணிட்டு இருந்ததுனால ஒரு நாளைக்கு 200லேருந்து 300 காய் உரிக்கும் போது அந்த உரிக்கிறதுக்கு உண்டான நம்மளுக்கு ஒரு டயர்ட்னஸ் இருக்குமே ஒழிய நம்ம வலி அதிகமாகி அடுத்த நாள் பண்ண முடியாத அளவுக்கான வலி எல்லாம் இருக்காது. ஸோ இந்த யோகா பண்ணும்போது உங்களுக்கு இந்த இடுப்பு வலி குறைஞ்சிரும். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஆசனங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். நன்றி.